பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடும் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா மேலும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்ற மனு பாக்கர் இந்த கலப்பு இரட்டையர் பிரிவிலும் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவுக்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2வது வெண்கலப் பதக்கம் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கி சுடும் போட்டியில் தொடர்ந்து 2 பதக்கங்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முதன்முறையாக வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இணை 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு 2வது வெண்கலப் பதக்கம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 26வது இடத்தில் உள்ள இந்தியா 2 வெண்கல பதக்கங்களுடன் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் களமிறங்கியிருக்கிறது. இன்று பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா துப்பாக்கி சுடும் போட்டி, குத்துச்சண்டை போட்டி மற்றும் ஹாக்கி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர்கள் களம் காண்கின்றனர். இப்போது சற்று முன்பு நடைபெற்ற போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி 2வது வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது. தென்கொரிய வீராங்கனைகளை தோற்கடித்து இந்திய வீராங்கனைகள் அதிக புள்ளிகளை பெற்று இந்திய வீரர் சரப்ஜோத் சிங் மற்றும் வீராங்கனை மனு பாக்கர் ஆகியோர் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். PV சிந்துவுக்கு பிறகு பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து பெற்ற 2 தொடர் பதக்கங்களை பெற்றதை தொடர்ந்து அதற்கு அடுத்து தற்போது மனு பாக்கர் ஒரே போட்டியில் 2 வெண்கல பதக்கத்தை வென்றதில் முக்கிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. தென்கொரியாவின் லீவோனோ ஓயன் இணையை 16-10 என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய இணை வீழ்த்தி இந்த வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது. நேற்று தொடர்பாக நடைபெற்ற இறுதி தகுதி சுற்று போட்டியில் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை அந்த வெண்கல பதக்கத்திற்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இன்று தென்கொரிய அணியை வீழ்த்தி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் அடங்கிய கலப்பு இரட்டையர் பிரிவில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய அணி மேலும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. ஏற்கனவே மனு பாக்கர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். இந்தியாவுக்கு முதல் வெண்கல பதக்கத்தை வென்ற மனு பாக்கர் இன்று கலப்பு இரட்டையர் பிரிவிலும் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து மேலும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். மனு பாக்கரின் பங்களிப்பில் இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடும் போட்டியில் 2 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறது.